எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பழனி, திருப்பதி, திருச்செந்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான் எப்பவுமே போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கொண்டாடுறதும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்த தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா கோயிலை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்மள பல பேர் பாத்தீங்க அப்படின்னா அதை மறந்துட்டு இருக்கிறோம். இதை ஏன் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல உங்களுக்கு ஒரு டைமாவது டைம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. எப்பவுமே வந்து இந்த லீவுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பிளேஸ் தான் குழந்தைங்களை வந்து நீங்க கூட்டு போய் காட்டுவீங்க. ஆனா அந்த மாதிரி பிளேஸ் போறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போய் நீங்க காட்டினீங்கன்னா தான் அவங்களுக்கும் தெரியும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ நம்ம வீடியோ வழியா பார்க்கலாம். சோ வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பவி தீபக். இப்ப பாத்தீங்க அப்படின்னு நாங்க ஃபேமிலியா வந்து ஒரு 7 days ட்ரிப் தான் வந்து போயிட்டு இருக்கிறோம். 7 daysல இது வந்து ஒரு 5வது நாள் ட்ரிப்புங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நான் 7 நாள் போன ட்ரிப்ல எந்தெந்த கோவில் போனோம்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ வந்து நம்ம சேனல்ல அப்லோடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பார்க்காதவங்க வந்து பாத்துக்குங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா புதுக்கோட்டை மாவட்டத்துலதான் அமைஞ்சிருக்குதுங்க. குன்னண்டார் கோவில் சொல்லுவாங்க. ஊர் பேருமே குன்னண்டார் கோவில் தான். இந்த நேம் பாத்தீங்கன்னா குன்னண்டார் கோவில் தான். உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தேர்ல அந்த சக்கரம் வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சக்கரம் பாத்தீங்கன்னா கல்லுலயே செஞ்சிருக்காங்க. அந்த சக்கரமும் வந்து மூவ் ஆகுதுங்க. பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டோம். அப்புறம் இது வந்து ஒரு மண்டபங்க. இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா இந்த 1000 கால் மண்டபம் இருக்கு இல்லைங்களா? சோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி கோவிலோட அவுட்லுக் வச்சு இந்த கோவில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேன். ஆனா உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்பா எந்த அளவுக்கு வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ நுணுக்கமா அவ்வளோ ஈக்குவலா கட்டியிருக்கிறாங்க. இப்ப எல்லாம் கட்டுற பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்லாம் வந்து கொஞ்சம் எச்சு முச்சா கட்டுவாங்க. ஆனா அந்த காலத்துல கட்டின அந்த கோவிலோட அந்த பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்குது. அந்த மேல இருக்கிற அந்த சிற்பம் சிலையாகட்டுங்க எல்லாமே அவ்வளோ ஈக்குவலா இருக்குது. பார்த்துட்டு நானுமே ரொம்ப வியப்படைஞ்சிட்டேன். அடுத்து இது பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுங்க. நிறைய இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் பொறிச்சு வச்சிருந்தாங்க. பட் அது ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் ஒவ்வொரு சிலையிலும் அதாவது அந்த தூண்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த சிற்பம் அந்த சிலையில வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு சில தூண்ல பாத்தீங்கன்னா விநாயகர் இருந்தாரு. அப்புறம் ஒரு சில சாமி போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அப்புறம் உள்ள போய்கிட்டே இருந்தாங்க. எனக்குலாம் வந்து அப்படியே உடம்பு புல்லரிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்லாம். ஆனா வந்து எல்லாருமே நம்ம தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் ஃபேமஸா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா தஞ்சாவூரை விட இது ரொம்பவுமே ஒரு பழமையான பில்டிங்க. ஆனா யாருக்கும் வந்து அவ்வளோக்கா தெரியுது கிடையாது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க இந்த மண்டபத்துல உள்ள என்ட்ரி ஆகும் போதே அந்த கோவில்ல வந்து ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா குயிக்கா போயிட்டு வெளியே வந்துருங்க, ஏன்னா இப்பதான் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா உண்மையாவே அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு டான்ஸ் ஆடுறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா அந்த காலத்துல சிவனெல்லாம் பத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வந்து இது என்ன இடம்னு சொல்லி கெஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. அப்புறம் இங்க ஒரு சிலை இருந்துச்சுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடுக்கல் சிற்பம்னு சொல்லுவாங்க. அந்த சிலையில வந்து ஒருத்தவங்க வாள் வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சிலை வந்து என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் அந்த மண்டபத்தை பார்த்துட்டு மேலதான் போக ஆரம்பிச்சிட்டேங்க. மேல போக போக உண்மையாவே அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுங்க. அப்பா எப்படா இப்பெல்லாம் கோவில் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க. அந்த கோவிலை சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா தண்ணி நிக்கிற மாதிரி வந்து கட்டி வச்சிருந்தாங்க. பாத்தீங்களா, கோயிலை சுத்தி தண்ணி இருக்குது. இதான் கோயிலை சுத்திலும் தண்ணி இருக்குதுங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் வந்து உள்ள போனோம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா முருகர் கோவில் இருந்துச்சுங்க. அப்புறம் அதுலயும் ஸ்டெப்ல ஏறி அப்புறம் அங்க மேல போனோம். அதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அந்த கல்லுல, அதாவது ஃபுல்லாவே ஒரே பாறை தான். அந்த பாறையில வந்து அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பாறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா மேல ஏறி போயிட்டு இருந்தோம்.
கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன ஒரு பியூட்டினா, சுத்திலும் பாறையா இருக்கு, அந்த பாறைக்கு நடுவுல தண்ணிங்க. அதாவது கோவிலுக்கு யூஸ் பண்ற மாதிரியே தண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் போயிட்டு அங்க இருக்கிற வந்து முருகரையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஆனா இந்த கல்லெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்திலேயே வந்து கட்டின பில்டிங்க. அந்த கல்லு பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா எவ்வளவு ஸ்ட்ரக்சரா வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பில்டிங்ல அந்த கூர்மையா இருக்கு பாருங்க அந்த பிளேஸ், அதே பார்த்தாவே வியந்து போயிடலாம். அது வந்து அந்த பில்டிங்ல அந்த கார்னர் பிளேஸ் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்ட்டு. அப்புறம் அந்த பில்டிங் சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா யாழியோட சிலை வந்து நிறைய இருந்துச்சுங்க. அந்த கல்ல வெட்டிருப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முன்னாடி காலத்துல கண்டிப்பா யாழி அப்படின்ற ஒரு விலங்கு இருந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்மா வந்து 100க்கு 100 வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா இந்த கோவில் கிடையாது, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோவில் வந்து போய் சுத்தி பார்த்தோம். எல்லா கோவிலையுமே அந்த அந்த தூண் இருக்கும் இல்லைங்களா, அந்த தூண்ல யாழியோட போட்டோ வந்து இருந்துச்சு, அந்த சிலை வந்து இருந்துச்சு. இது வந்து கோவில் என்ட்ரன்ஸ்ங்க. உண்மையாவே இவ்வளோ பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்கன்னு வந்து வியந்துட்டேங்க. இந்த பூமியில இந்த கோவில் கட்டின இடத்துல எல்லாம் அந்த காலத்துல மன்னர்கள் வந்து நடந்திருப்பாங்க. அவங்க நடந்த பிளேஸ்ல நம்மளும் கால் வச்சு நடக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு குடம் புல்லரிச்சிருச்சுங்க. இதான் அங்க இருக்கிற சிவபெருமானுங்க. இவங்க 2 பேர் காவலாளிங்க. அங்க வந்து விநாயகரும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசா இருப்பாரு. இவர் தான் இந்த பல்லவ மன்னருங்க. இவங்க சிவபெருமானுங்க. பர்வத கிரீஸ்வரர் அப்படின்னாங்க. இவதான் பல்லவர் அரசருங்க, இந்த கோவில கட்டினவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சைடுல இந்த சிலையெல்லாம் இருந்துச்சு, அது என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி தெரியல. அப்புறம் இந்த பக்கம் வந்தா அப்படின்னா முருகரோட சிலை இருந்துச்சுங்க. அதாவது குடை கோயில் சொல்லுவாங்களா, குடைவர கோயில், அது மாதிரி அந்த பாறையை கொடைஞ்சு அதுக்குள்ள வந்து சிலை வச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த முருகருக்கு காவலாளி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ஒரு கோவிலோட அவுட்லுக் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ ஒரு பழமையான கோவில்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு கோவிலுக்கு குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாதிரி கோவிலுக்குலாம் வந்துட்டு போனோம் அப்படின்னா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 வருஷம்னா இடி, மழை, புயல், வெயில் எத்தனை பார்த்துருக்கும் இந்த ஒரு பில்டிங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம மனுஷங்களோட ஆயுட்காலமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற மனுஷங்களுக்கு 60 வருஷம். ஆனா அப்போ இருக்க மனுஷங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 110, 120 சம்திங் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இந்த பில்டிங்கோட வயசு 4500 வருஷங்களை யோசிச்சுதான் பாக்கணும். அப்புறம் இதான் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் பிளேஸ்ங்க. நான் எகைன் காட்டுற சாரி என்ட்ரன்ஸ் இல்ல சைட்லிங்க. அப்புறம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த யாழியோட ஸ்ட்ரக்சர் தான் நிறைய இடத்துல இருந்துச்சு. இதான் பாத்தீங்கன்னா கோவிலோட அவுட்லுக்குங்க. நம்ம எல்லாருமே தஞ்சாவூர்னு பெரிய கோவில்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதை விட பழமையான கோவில் இந்த கோவில் தான். லைஃப்ல உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா இந்த கோவில் வந்து பாத்துட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பவி தீபக் விளாக்ஸ். கண்டிப்பா இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.